சுற்றுச்சூழல் உரிமைகளும் நம் கடமைகளும். சென்னை எத்திராஜ் கல்லூரியின் மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் துறை இணை பேராசிரியர் முனைவர் MP பவித்ரா அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போ பொதுவாக நிறைய நம்ம கேள்விப்படுற வார்த்தை சமீபமாக என்ன அப்படின்னா உரிமை. ரொம்ப சீரியஸான விஷயத்தில் ஆரம்பிச்சு ரொம்ப சாதாரண விஷயம், அப்பா அம்மாட்ட ஏதாவது சண்டை போட்டால் கூட அது என் உரிமை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். நம்ம இந்த உரிமை அப்படின்னா என்ன? கரெக்டாக சொன்னீங்கம்மா. இப்போ நம்ம நிறைய வழக்கில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மனித உரிமை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதனாக பிறக்கும் போதே இந்த உரிமை அப்படிங்கிறது அவங்களோடையே சேர்ந்து பிறக்கிற மாதிரி தான். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது அது கூட ரத்தமும் சதையும் இருக்குது, அதே மாதிரி தான் உரிமையும். அது ஒரு உள்ளார்ந்த விஷயம்னே சொல்லிக்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் இன்ஹெரண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுனா உள்ளார்ந்த அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் வருது. இந்த உள்ளார்ந்த அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும்ல. ஒரு தாய்ப்பால்ங்கிறது ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப தேவையான விஷயம் அப்படிங்கிறது இந்த மனித உரிமை. அந்த மனித உரிமைக்குன்னு ஒரு சில நேச்சர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது யூனிவர்சல்ன்னுவாங்க. அது எல்லாருக்குமே பொதுவானது. இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான், இல்லை இந்த மதத்தில் சேர்ந்தவங்களுக்கு தான், இந்த ஜாதி சேர்ந்தவங்களுக்கு தான், இல்லை இந்த ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான், அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் அது கிடையாது. அது ஒரு யூனிவர்சல் ஃபினாமினா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது இன்ஹெரண்ட். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், இது உள்ளார்ந்த அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை நம்ம யாருக்கும் கொடுத்துட முடியாது. ஜஸ்ட் லைக் தட் என்னுடைய உரிமைகளெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னோ, இல்லை உன்னுடைய உரிமைகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதோ ரொம்ப அபத்தமான விஷயம். அதாவது ஒருத்தருக்கும் இருக்கிற உரிமையை அவங்க தான் ரியலைஸ் பண்ணுமே தவிர, அதை நம்ம இன்னொருத்தர் கொடுக்கறதோ இல்லை நம்ம உரிமைகளை இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்குறதோ அது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான். இன்னொன்று, போராட்டம் பண்ணுறது தான் மனித உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்டம் அப்படிங்கிறது அது ஒரு கடைசி சான்ஸ் தான். எப்படி மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் சர்ஜரிங்கிறது லாஸ்ட் ரிசார்ட்னு வைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் போராட்டம் அப்படிங்கிறது கடைசி ரிசார்ட் தான். ஆனால் முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் தான் முதல் படியே. அதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, ஒரு குழந்தை படிக்கணும்னு விரும்புது அப்படின்னா அந்த படிப்பு அதுக்கு அவைலபிளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ட்ரைபல் ஏரியாலலாம் குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க படிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னும் போது அவங்க குடியிருக்கிற அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இல்லாமல் இருக்கலாம். அவங்க படிக்கிறதுக்கு பல மைல் தூரம் காடுகளையும் நதிகளையும் தாண்டி போக வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த படிப்பை அவங்க கிட்ட கொண்டு போகிறது அதுதான் அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய அடிப்படை உரிமை அது. ஸோ அந்த படிப்பை அவங்க கிட்ட கொண்டு போகிறது அவங்களுக்கான ஒரு மனித உரிமை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஹெரண்டாகவே நமக்கு உரிமைகள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கும் போதே. அப்படி இன்ஹெரண்டாக நம்மளோட வர்ற உரிமைகள் என்னென்ன மேம்? மனித உரிமைகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பிரகடனம் கொண்டு வந்தாங்க. மனித உரிமை பிரகடனம், UDHRன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். 1948ஆம் ஆண்டு இதை கொண்டு வந்தாங்க. இந்த UDHRல ஒரு 30 வகையான உரிமைகளை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 30 வகையும் நம்மளால உட்காந்து பார்க்க முடியாது. பட் அதுல முக்கியமான ஒரு சிலது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு சில உரிமைகளையும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வாழும் உரிமை, ரைட் டு லிவ் அப்படின்ற ஒரு உரிமை. அப்போ அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமை அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. மனுஷனா அப்புறம் தான் நம்ம உயிரோட இருக்கணும், அதுக்கான உரிமை. அஃப்கோர்ஸ் அதுக்கான உரிமை கூட தான். ஜஸ்ட் நம்ம இந்த உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, ஒரு மரம் கூட தான் உயிரோட இருக்கு. பட் அதுக்கும் நமக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? நமக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் லைக் சுவாசிக்கிற காத்து சுத்தமான காத்தா இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் எல்லாம் இங்க வந்த போது நம்ம பார்த்துட்டோம். நம்ம சுத்தமான காத்து நம்ம சுவாசிக்கிற காத்து ஒரு கிருமிகள் எல்லாம் இல்லாம சுத்தமா இல்லாம இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் ஆகுது. நம்ம வெளியில போகவே முடியல, சுதந்திரமா சுவாசிக்கவே முடியல, எல்லா வகையிலும் ஒரு கட்டுப்பாடு இருந்துட்டே இருந்தது. அது நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். வேற எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாம தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள், கொரோனா மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த போது ஒரு சுத்தமான காத்தை சுவாசிக்கக்கூடிய உரிமை நமக்கு மறுக்கப்பட்டதுன்னே நமக்கு சொல்லலாம், இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி சுத்தமான தண்ணீர். முன்னெல்லாம் எங்க வீட்டில் சொல்லுவாங்க, கிராமத்துல எல்லாம் இருக்கும்போது அப்படியே வயலோரமா நடந்து போவோம், அந்த இடத்துல அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும், அப்படியே அள்ளி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்போம். பள்ளிக்கூடம் போகும்போதும் சரி, தாகம் எடுத்ததுன்னா அங்க அந்த நதியில ஓடுற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இப்போ இந்த ஜெனரேஷன்ல நான் சொல்றேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இப்போ நம்மளால அது மாதிரி செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே நடந்து போறோம், அங்க இருக்க தண்ணி எடுத்து அள்ளி குடிக்க, அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதுல எவ்வளவு கிருமி இருக்கோ, அதனால நம்ம அதை குடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமோ, வயிறு வலிக்குமோ, வேற ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு அதுக்காக பயந்து பயந்து தான் நம்ம இருப்போம். அதனாலேயே இப்போ எல்லாரும் வந்து ஒரு பிளாஸ்டிக் குடுவையில் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போக வந்து பழகிட்டோம். அது இப்போ வந்து ஒரு நார்மல் ப்ராக்டிஸாகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக சுவாசிச்சுட்டு இருக்கோம், அந்த காற்று வந்து ஃப்ரீயாக இருக்குது, நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். இதுவே வந்து இந்த ரூம்லேருந்து வெளியில் இறங்கணும் அப்படின்னா காற்று சுத்தமாக இல்லை, இதை சுவாசிச்சா நம்ம லங்ஸ் பழா போயிடும். அதனால நல்ல காற்றை ஒரு குடுவையில் அடைச்சு நம்ம வெளியில் போகும்போதே அதை மாட்டிக்கிட்டு தான் போனோம் அப்படிங்கிற நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த ரைட் டு லைஃப்ங்கிறது ஜஸ்ட் உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு உரிமை மட்டும் இல்லை. வாழும் உரிமைன்னு நான் சொன்னது வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமை மட்டும் இல்லை. இது வந்து நம்ம ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிறது, ஒரு நல்ல தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு, ஒரு நல்ல உணவு, இருக்கிற இடம், உடுக்க உடை, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம பூரணமாக வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் ரைட் டு லைஃப். இந்த விஷயத்தை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா லேட் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர். அவர் வந்து ஒரு கேஸ், அதாவது வேலூர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபோரம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல அது வந்து சுற்றுச்சூழல் பத்தின ஒரு கேஸ். அதுல வந்து அவர் உறுதியா சொல்லியிருக்காரு என்னன்னா, ஏன் இவ்வளோ சீரியஸா எடுக்கிறீங்க, தண்ணி மாசுபடுஞ்சது சரி, அதை வந்து ஃபில்டர் பண்ணி பாயில் பண்ணி குடிச்சிக்கலாம், காத்து மாசடைதுன்னா அது ஏதாவது ஃபில்டர் போட்டு அதை கூட சரி பண்ணிடலாம், இதுக்கு எதுக்கு ஒரு கேஸ் நடக்கணும், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேரை தண்டிக்கணும், இத்தனை தொழிற்சாலைகளை ஏன் நம்ம மூடணும், ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் கொண்டு வரணும்ட்டு கேட்டாங்க. அப்பதான் அவர் இதை சொன்னார், ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமை மட்டுமல்ல, ஆனா நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கணும், அதுதான் வந்து ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை, இந்த ரைட் டு லைஃப், வாழும் உரிமைங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை, அதுவும் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். நம்ம வந்து ஓரளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது, அந்த ஸ்கூல்ல வந்து அது எத்தனையோ விஷயங்களை வந்து கத்துக்குது, அது வந்து தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக்குது. இப்போ அந்த மாதிரி அது தயாராகும்போது அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு நாலேஜ் எல்லாம் இருக்கணும், என்னென்ன மாதிரியான கல்வி வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சிலபஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு 10ஆம் கிளாஸ் சிலபஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. முதல்ல இதில் ஆரம்பிச்சு ஏபிசிடியில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு வார்த்தைகளை வந்து கற்றுட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய லேர்னிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது தான் வந்து கல்வி உரிமை. அதுக்கு தேவையான எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான கல்வி வந்து அதுக்கு தேவையாக இருக்கோ அதை வந்து அந்த குழந்தைக்கு அது கொடுத்தே ஆகணும். இதே மாதிரி உயர்கல்வி அப்படின்னு வரும்போதும் யாருக்கு தன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஸ்பெஷலைசேஷனை வந்து மறுக்காம அவங்க விருப்பப்பட்ட கல்வியை வந்து அவங்க படிக்கணும். இல்லாட்டி இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு என்னன்னா, ஒன்று மெடிக்கல் படி இல்லாட்டி இன்ஜினியரிங் போ, இந்த ரெண்டு தான் சாய்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி ரொம்ப ரேராக வந்து லாயரு, பேராமெடிக்கல், பயோடெக்னாலஜி அந்த மாதிரி எல்லாம் போகிறாங்க. பட் இப்போ வந்து சோஷியாலஜி படி அப்படின்னு சொன்னோன்னா அது படித்து என்ன செய்ய போகிற அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன் மனித உரிமைகள் பற்றி படி அப்படின்னாலும் அதை படித்து என்ன செய்யறது, அதுக்கான ஸ்கோப் என்ன, அந்த மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்க வராங்க பாருங்க பிள்ளைங்க, எனக்கு இந்த மாதிரி படிப்பு படிக்கிறதுக்கு தான் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு முழு மனசோட அவங்க எந்த சப்ஜெக்டை எடுத்து படித்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும், நல்லா வரதான் செய்கிறாங்க. ஆனால் நேரோ மைண்ட் வச்சுக்கிட்டு இப்படி போனாதான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிடுறோம் பாருங்க, அதில் வந்து இந்த உரிமை வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுது. அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்வி கற்க ஒரு உயர்கல்வி போயிட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுது. இந்த உலகம் வந்து படித்தாதான் வந்து ஒன்று மனுஷனாவே கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதில் போய் சேர்ந்துட்டு ஒரு முழு மனதோட ஒரு வேலையும் செய்ய முடியாமல், ஒரு திருப்தியான ஒரு வேலை செய்ய முடியாமல், பீயிங் இன் அ பாக்ஸ்ன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வருது. ஸோ இது வந்து கல்வி உரிமை. இன்னொன்று வந்து சுதந்திரமாக பேசும் உரிமை. இந்த சுதந்திரம், அந்த ஃப்ரீடம்ஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப முக்கியங்க. சுதந்திரம் இல்லை நமக்கு அப்படின்னா இப்போ நம்ம சுதந்திரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 12th centuryல எல்லாமே வந்து இந்த ஸ்லேவரி, சர்விட்யூடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து பல கண்ட்ரிஸை வந்து காலனைஸ் பண்ணோம், அதனுடைய அதிகாரத்தை அங்கே செலுத்தும். அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க முழுக்க அவங்க கீழே தான் இருக்கணும், எது செஞ்சாலும் அவங்களுடைய ஒரு அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. வீட்டை விட்டு வெளில வரணும்னா கூட ஏதோ ஒரு அனுமதி கேட்டு தான் வரணும். அவங்க என்ன தராங்களோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும்.
முடியுமே தவிர நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து நமக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சுதந்திரமும் இல்லாத வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. ஆனால் நமக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து எல்லா விதமான சுதந்திரமும் நமக்கு கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 19 வந்து அது லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. பேசுறதுக்கும் நம்ம கருத்துக்களை சொல்றதுக்கும் ஒரு முழு உரிமை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்கணும் இல்லையா? நம்ம தாட்ஸை வந்து நம்ம ஐடியாஸ் தாட்ஸ் இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா கிரியேட்டிவா இருக்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து வெளியில காட்டவே முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ, இப்போ நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க நம்ம சட்டமன்றத்தில். ஸோ அதுலலாம் வந்து ஒருத்தருடைய கருத்தை வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாதான் அது எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இப்போ அந்த சுதந்திரம் வந்து மறுக்கப்பட்டா அது டோட்டலா வந்து போயிடும். ஓகே, நம்ம இப்போ பேசுகிறோம், நம்ம கருத்துக்களெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம், எல்லாம் சரி. பட் இப்படி ஷேர் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் நம்ம மாதிரி யோசிக்கிறவங்க எத்தனை பேர், நம்மள மாதிரி பேசுகிறவங்க எத்தனை பேர் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து ஒரு குழு மாதிரி செயல்படுறதோ இல்லை இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அசோசியேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த அசோசியேஷனில் வந்து ஃப்ரீடம் டு மூவ் எனிவேர் unless and until restricted by the law ன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தால் அது தடுக்கப்பட்டிருந்தா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஜெயிலில் இருக்கவங்களுக்கு எனக்கு வந்து மூமெண்ட்டுக்கான ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தால் அவங்க வந்து தடுக்கப்பட்டிருக்காங்க மூமெண்ட்டுக்கு. அது தவிர வெளியில் இந்த சமுதாயத்தில் இருக்க மனுஷங்க எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் அவங்க செட்டில் ஆகலாம். they have the freedom to select the profession they want. அவங்க எந்த விதமான ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த விதமான தொழிலை வந்து அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு உரிமை, முழு உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான உரிமை. ஒரு தனி மனிதனுக்கா இருக்கிற உரிமையா இருக்கலாம், இல்லை ஒரு குழுக்கான குரூப் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்களா, அது மாதிரி ஒரு குழுக்கான உரிமையா இருக்கலாம். அது இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை. ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை செய்யறதுக்கான உரிமை, உணவுக்கான உரிமை, உடை உடுத்துவதற்கான உரிமை, ஒரு வீட்டில் வசிக்கிறதுக்கான உரிமை, சுகாதாரமான சூழ்நிலைக்கான உரிமை, பாதுகாப்பாக வாழும் உரிமை, நிறைய உரிமைகள் இருக்கு. மெயினா கடைசியா அது எப்படி முடியும்னா அச்சமின்றி வாழும் உரிமை, செக்யூரிட்டி, பயமே இல்லாம ஒரு அச்சம் இல்லாம இருக்கிற உரிமை. ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்குன்னாலும் நமக்கு வந்து இந்த மனித உரிமை வந்து முழுசா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் சரி, இன்டர்நேஷனல் லெவல்ல ஐக்கிய நாடுகளுடைய பிரகடனம் அதுலயும் சரி, யூடிஹெச்ஆர்னு சொன்னேன் இல்லையா, அதையும் சரி, இதுதான் வந்து இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூடிஹெச்ஆர் பத்தி நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க. அது எப்போ எதுக்காக உருவாக்கப்பட்டது மேம்? இந்த யூடிஹெச்ஆருங்கிறது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்தது. வேர்ல்டு வார் 2ல தான் வந்து ஆட்டம் பாம்பு போடப்பட்டது. அதனால ஒரு நாடே வந்து அழிஞ்சுது. இப்போ எல்லாம் அந்த அழிவெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அந்த நாடு. இருந்தாலும் அப்போ ஏற்பட்ட அழிவுங்கிறது ஒரு பேரழிவு இல்லையா அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க வந்திருக்காங்க இப்போ. ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அழிவு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எது இருந்தாலும் ஒரு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனே ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல முதல்ல கொண்டு வந்த பிரகடனம் தான் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது. அதுல வந்து ஒரு வரிசையா ஒரு 30 உரிமைகள் வந்து அப்படியே வரிசைப்படுத்தி, அது எங்கேருந்து இந்த 30 உரிமைகளை வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12வது நூற்றாண்டுல பிரிட்டன்ல மேக்னா கார்ட்டான்னு ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில தான் வந்து, அதாவது அங்க வந்து ஒரு அடக்குமுறை ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு ராஜா வந்து அங்க அவர் கீழே இருந்த எல்லா பேரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம பண்ணையார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நிலப்பிரபுக்கள் அவங்கள வந்து அடக்கி ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த நிலத்துல வந்து நாங்க இவ்வளோ பாடுபடுறோம், இதுலேருந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னா, இதுலேருந்து வர்ற எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து எங்களுக்கும் வேணும். எல்லாத்தையும் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், அதனால எங்களுக்கும் அதுலேருந்து ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உரிமையை வந்து அதில் கோருனாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ராஜா கிங் ஜான் II அவரை வந்து ரன்னிமேடுன்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து அவரை வந்து அதில் ஒரு ஒப்புதல் சின்னம் வந்து அதில் வைக்க சொன்னாங்க. அவர் வந்து எழுத படிக்க தெரியாதவர், அதனால கையெழுத்தெல்லாம் போடுறதில்ல, அவருடைய ஒரு சிம்பலை தான் வந்து அதில் வச்சாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னே சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் யூடிஹெச்ஆர் வந்துச்சு. அந்த யூடிஹெச்ஆர்லேருந்து தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மேம், இந்த இன்ஹெரண்ட் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பிறக்கும் பொழுதே எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னா, இந்த உரிமை நான் யார்கிட்ட இருந்து கோர்றேன்? இந்த உரிமை எனக்கு கொடுக்கறது யார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி உரிமைகள் வந்து இன்ஹெரண்ட்னு சொன்னால உள்ளார்ந்த விஷயம், அது நமக்குள்ளேயே இருக்கிறது. அதை வந்து நாமளும் யார்கிட்டையும் அதை கொடுக்கல, யாரும் நமக்கு கொடுக்கல. ஆனால் என்னன்னா ஒரு சில நேரங்களில் அது மீறப்படுது.
நமக்கு இருக்கிற உரிமை அது வந்து மீறப்படுது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு பெண் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டோட வாழ்றதுக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவளுக்குன்னு நிறைய கெரியர் இருக்கும், ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நான் இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கணும், இல்லை இந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னுலாம் வந்து அவளுக்குன்னு நிறைய ஒரு இது இருக்கும் இல்லையா. அது சம்டைம்ஸ் வயலேட் ஆகலாம். எல்லா இடத்துலையும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல நான் கேள்விப்படுற அளவுக்கு, ஏன்னா நான் விமென்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கடந்து வந்திருக்கேன். ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸில் எத்தனையோ பேட்சாக ஸ்டூடெண்ட்ஸை கடந்து வந்திருக்கேன். காலேஜ்லேருந்து ஒரு படிச்சுட்டு அவங்க வெளியில் போகும்போது நிறைய ஆம்பிஷன்ஸோட போவாங்க. நான் இப்படி பண்ணணும், இங்கே போய் வேலை பண்ணணும், அங்கே போய் வேலை பண்ணணும், இந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நிறைய அவங்களுக்குள்ள ஒரு கனவுகளோட தான் வெளியில் போவாங்க. அவங்களோட சிறகுகளுக்கு ஒரு காற்று மாதிரி, அதாவது விண்ட் பிஹைண்ட் த விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த டிகிரி எல்லாம் வச்சு அனுப்பி விடுவோம். பறந்து போங்க அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷமாக இருக்கும் அவங்கள அப்படி போகும்போது. ஆனால் அவங்கள நாங்கள் என்னைக்காவது சந்திக்கும் போது, இப்போ என்னம்மா உங்களோட கனவுகள் எல்லாம் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் நினைவு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். அது நம்ம அப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு படிப்பினையில் கொடுக்குறோமே, இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம், ஆனால் இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய உரிமைகளை வந்து அவங்க உணர மறுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உணர்தல், அவங்க they have to realize that they have those rights. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காரணும்னு கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ணி போறாங்க, ஒரு இடத்துல போறாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு ரியலைசேஷன் இருக்கணும். இவங்களுடைய ஒரு கனவுகள், இவங்களுக்கும் கனவுகள் இருக்கும், இவங்களும் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் போய் செட்டில் ஆகணும், அவங்க கற்ற கல்வி ஒரு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு தெளிவு இருக்கணும். பட் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை, நீ அதுக்கெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அந்த சிறகுகளை வந்து இழந்து அவங்களுடைய பலத்தையும் இழந்து அப்படியே வீக் ஆகிட்டு ஒரு இடத்துல இருந்துடுறாங்க. அவங்க இதுதான் என் வாழ்க்கை, இது இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து அவங்க தன்னுடைய ரைட்ஸை வந்து இன்னுமே அவங்க ரியலைஸ் பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவே வந்து இல்லை, இது வந்து என்னுடைய கனவு. அதாவது தண்ணியில் மூழ்கிறவனுக்கு தான் தெரியும் காற்று எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் மேலே வருவான், அந்த காற்றுக்காக வந்து மேலே வந்து நிற்பான். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை போட்டு உள்ள அமுக்குது அப்படின்னும் போது, இது இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம வெளியில் வர ட்ரை பண்ணணும். அது அப்படியே விட்டு கொடுத்துட்டு இல்லை நான் இப்படியே மூழ்கிடுறேன், நான் தண்ணிக்குள்ளேயே இருந்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம ரைட்ஸ் இல்லை, யாரோ எடுத்துட்டாங்கன்னு அந்த பழியும் இன்னொருத்தர் மேலே போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருப்போம். இதே கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பிள்ளைங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு போராடி வெளியில் வந்திருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இதை வந்து நான் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வெளியில் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு வெளில வர்றது, சண்டை போட்டு வெளில வர்றது அப்படி கிடையாது. புரிய வைங்க, உணர வைங்க, இதுதான் வந்து முக்கியம். அது எப்படி சொன்னால் எடுத்துக்குவாங்களோ அப்படி சொல்லுங்க. மதர்இன்லா வந்து என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு படிப்பறிவு இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு கண்ட்ரோல் அவங்க இழக்க விரும்பலை. ஏன் இழக்க விரும்பலை அந்த கண்ட்ரோலை? அதை வந்து கொஞ்சம் ஆராயுங்க. அதை ஆராய்ஞ்சிங்கனால உங்களுக்கு வந்து புரியும் அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியும். அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரீடம் வந்து இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு அதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க, அவங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்கள் தான் வந்து அதை ரியலைஸ் பண்ணணும், நீங்கள் தான் வந்து அதை உணரணும், புரிஞ்சிக்கணும், அதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணணும். ஸோ இட் இஸ் ஹவ் யூ டீல் வித் இட். நமக்கு வந்து உடம்புல ஒரு நோய் வருது அப்படின்னா, ஆமாம் நோய் வந்துடுச்சு, நான் இப்படியே தான் இருந்துக்குவேன், இப்படியே நான் வீட்டுக்குள்ளேயே இந்த மூலையிலேயே இருந்துக்கிறேனே, இந்த நோய் அப்படியே நான் சாப்பிட்டுட்டுமே, அந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா. எப்படியாவது அந்த நோயிலேருந்து வெளில வர்றதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி தான் வந்து இங்கேயும் இருக்கணும். இதுவும் ஒரு நோய் தான். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுங்கிறதும் ஒரு நோய் மாதிரி தான். அந்த வயலேஷன்லேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். போராட்டம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் எண்ட் எதுவுமே நடக்கலை, நம்ம புரிய வச்சுருக்கோம், அதை உணர வச்சுருக்கோம், அதை வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரு நல்ல முறையில் சாத்வீகமான முறையில் நம்ம வந்து கையாளுறோம், எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது கடைசியில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது எங்கே போய் கேட்கறது அப்படின்னு, அப்போது மெயினாக நம்ம போகிற இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தான். அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கம்ப்ளைனிங் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் அண்ட் மீடியேஷனில் தான் கொண்டு போவாங்க. உடனே வந்து அதை வந்து ஒரு கடுமையான முறையில் கையாளுறதோ கிடையாது. அதையும் வந்து சாஃப்டாக தான் முதல்ல அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. முதல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம கவுன்சிலிங்கில் தீர்த்துக்க முடியுமா, அட்வைஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. யாரையாவது ஒரு மனிதரை கூட்டிகிட்டு வந்து ஒரு மீடியேஷன் மாதிரி ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் பேச வச்சு மீடியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது.
இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் கோர்ட்டு கேஸ்ன்னு போகும். அதுக்கும் முன்னாடி இந்த கமிஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், விமென்ஸ் கமிஷன், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இப்போ மைனாரிட்டிஸ் கமிஷன், SC/ST கமிஷன், டிசேபிள் பீப்புளுக்கான கமிஷன், அவங்க வெல்ஃபேருக்கானது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நிறைய தீர்வுகள் எல்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்ரோச் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு தைரியம் வேணும். நம்ம எதையுமே கேட்காம எதையுமே உணராமல் இருந்தோம்னா அப்படியே தான் முதல்ல கேட்கணும். ஹியூமன் ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிற விஷயம்தான் அது. அதை நம்ம தான் வந்து நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணுமே தவிர இது வந்து அவங்க எனக்கு கொடுக்கல, இல்லை நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து தவறு. நம்ம தான் வந்து நம்மளோட உரிமைகளை கரெக்டாக தக்க வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தா பொதுவாக இது ஒரு ஃபேமிலி செட்டப்பில் எனக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நான் குடும்பத்துக்குள்ளே என்ன மாற்றலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நான் எங்கே போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த இன்ஹெரண்ட் ரைட்ஸ்ன்னு சொன்ன சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கல, ஒரு சமூகமாக எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எங்கே போகணும், யார்கிட்ட கேட்கணும்? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். ஓகே, நம்ம கிட்ட தான் எல்லாத்துக்கான பதிலும் இருக்குது. மனித உரிமை அப்படின்னும் போது எப்படி நான் இன்ஹெரண்ட்னு சொன்னேனோ இதில் தீர்வுகளும் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. உரிமை நம்ம கிட்ட இருக்கும்போது அதற்கான சொல்யூஷனும் நம்ம தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த சமூகம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள், சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை, சுத்தமான சூழல் இல்லை, இதே பிரச்சனையை வச்சுக்குவோமே. இப்போ இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி அசுத்தம் ஆனதுக்கு, இந்த காற்று, குடிநீர், சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து மாசுபடுறதுக்கு நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனையோ வாட்டி கார்பரேஷனில் சொல்கிறாங்க குப்பைகளை வந்து பிரித்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு. அது இன்னுமே நிறைய வீட்டில் செய்கிறதில்ல. இன்னுமே அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு முடிச்சு போட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. எத்தனை பேர் நீர்நிலைகளில் அதை தூக்கி வீசி எறிகிறாங்க. அதனால் இப்போ அது எங்கேயாவது போய் எல்லாம் அடைச்சிட்டு நிற்கும் போது ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும். மழை காலத்தில் சிட்டி ஃபுல்லாக ஃப்ளட் ஆகுது. ஸோ நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? இப்போ எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குது? நம்ம நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இத்தனை தொழிற்சாலைகள் வந்து சென்னையில் இருக்கான்ற மாதிரி இருக்கும். உயர்ந்த கட்டணத்துக்கு மேலே நின்று நம்மளுடைய சென்னை சிட்டியை நீங்கள் பார்க்க முடிஞ்சதுன்னா பாருங்கள், அப்படியே ஒரு மாசு அப்படியே படிஞ்சிருக்கும். எல்லா பில்டிங்ஸ் மேலேயும் அப்படியே படிஞ்சிருக்கிறத வந்து நம்ம ஆப்வியஸாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காற்று மாசுபடுறதுக்கான ஒரு இது. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ், நம்ம கனரக வாகனங்களாக இருக்கட்டும், அதனுடைய மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாமல் அதுலேருந்து வெளிவர்ற எமிஷன்ஸ், புகை, அதுவும் வந்து காற்றை மாசுபடுத்துது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் முதல்ல. ஓகே, நம்ம வீட்டிலேருந்து வெளியேற்றுற கழிவுகளாக இருக்கலாம், அதை வந்து சரியான முறையில் தான் நம்ம எல்லாம் வெளியில் கொண்டு போய் கொட்டுறோமா, அதை வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த கிச்சன் வேஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு தோட்டத்துக்கான எருவாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, பிளாஸ்டிக்ஸை வந்து மெயினாக அப்புறப்படுத்துறது எப்படி, அதை வந்து ரீசைக்ளிங் பண்ணுறது வந்து எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான விஷயத்தில் வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்தாலே அவங்க வந்து நிறைய பேர் செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ வாட்டர் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR, நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி CSR இருக்கிற கம்பெனிஸ் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு ஒரு புது யுத்தி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுவும் ரீசைக்ளிங் தான். அந்த பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் மூடி வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக். அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி ஃபர்னிச்சர் செய்கிறாங்க. அதை வந்து இந்த பார்க்ஸில், பீச்சஸ்லலாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு பெஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை பாட்டில் மூடி வந்து தேவைப்பட்டது அப்படிங்கிற விவரங்களும், எத்தனை டன் மூடி தேவைப்பட்டது அப்படிங்கிற விவரங்களும் அதில் இருக்கும். அது எவ்வளோ வெயிட் தாங்கும் அந்த பெஞ்சு, அது இதெல்லாமும் கூட அதில் போட்டிருக்காங்க. ஃபுல் விவரங்களும் இருக்கும். என்ன கலர், இப்போது க்ரீன் கலர் மூடி அப்படின்னா அந்த பெஞ்சே க்ரீன் கலரில் அழகாக இருக்கும் அது பார்த்தா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி லெவலில் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த, காற்றையோ இல்லை தண்ணியோ வந்து மாசுபடுத்துதுன்னும் போது அந்த மாசுலேருந்து வெளிவரத்துக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. இப்போ நான் அந்த ஒரு கேஸ் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணா ஐயர் டீல் பண்ண ஒரு கேஸ்ன்ட்டு, அதில் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காரு இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு. ஒன்று வந்து பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அப்படின்வாங்க. முதல்ல ப்ரிவென்ட்ஸ் த பொல்யூஷன், அதாவது அவங்களே வந்து ப்ராடக்ட் வெளியில் வர்றதுக்குள்ளேயே, இப்போ காற்று மாசுபடுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் அவங்க கம்பெனிலேயே வைக்கணும் அவங்க. அதே மாதிரி எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், தண்ணி மாசு அடையுது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சு தான் அந்த வெளியில் வர்ற தண்ணியை ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி நல்ல தண்ணி தான் வெளில வரணும். அதாவது நல்ல தண்ணின்னா அது நம்ம கன்சம்ஷனுக்கு ஏற்ற தண்ணியாக இருக்கணும். அப்படி தான் வந்து அவங்க தண்ணியை வந்து வெளியில் விடணும் அப்படின்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியே பண்ணும். தே வில் ப்ரிவென்ட் த பொல்யூஷன் அட் த சோர்ஸ் இட்செல்ஃப். இன்னொன்று பொல்யூட்டர் பேஸ், அது வெளியில் வந்துருச்சு, வெளியில் வந்து அசுத்தமாக அந்த மாசுலாம் வந்து ஒரு தண்ணியோ இல்லை நிலமோ வந்து மாசு அடைஞ்சிடுச்சு, அதை க்ளீன் அப் பண்ணுறதுக்கான
காசும் அவங்க தான் கொடுக்கணும். யார் அதை பொல்யூட் பண்ணாங்களோ அவங்க they have to bear the expenditure to clean up everything. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சட்டத்திலேயே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை டீல் பண்றதுக்கான சட்டம் இல்லை. அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே சட்டமாக கருதப்படும். இதை தான் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல இதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன விஷயங்களை யோசிக்கும் பொழுதும் சமீப காலமா நம்ம அதிகமா கேள்விப்படுற ஒரு விஷயத்தை வச்சு யோசிக்கும் பொழுதும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சுற்றுச்சூழல் உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் இதுவும் ஒண்ணுதானா இப்ப நீங்க சொன்னதும்? மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30 வகையா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுல வந்து சுற்றுச்சூழல் உரிமைங்கிறது ஒரு பகுதி. அந்த லிஸ்ட்ல ஒரு பாயிண்ட் அது சுற்றுச்சூழல் உரிமை அப்படிங்கிறது. இது தவிர குழந்தைகளுக்கான உரிமை, மகளிருக்கான உரிமைன்னு நிறைய இருக்கு. இந்த சுற்றுச்சூழல் உரிமை வந்து ரொம்ப முக்கியமான உரிமை. ஏன்னா இது வந்து எல்லாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதுக்கு பவுண்டரி கிடையாது. இந்தியாவுக்கு இது பவுண்டரி இருக்கு, இங்க வந்து நம்ம ஒரு மாசு இருந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்குள்ளதான் வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ கண்டெய்னர் ஷிப் வந்து மூழ்கிச்சு குளச்சல் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இப்போ அது வந்து மூழ்குது அப்படின்னும் போது அந்த கண்டெய்னர் ஷிப்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கலெக்டர் சொல்றாங்க, அதுல வந்து பிளாஸ்டிக் பெல்லட்ஸ் பேக்ஸ், அத்தனை பேக்ஸ் கண்டெய்னிங் பிளாஸ்டிக் பெல்லட்ஸ், காத்தும் மழையமா இருக்கு இப்ப இருக்கிற சீசன்னால. அது என்ன ஆயிருக்குன்னா அந்த கண்டெய்னர்ல இருந்து அதெல்லாம் வெளியில வந்து எங்க கேரளால முழுகின கப்பல்ல இருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்குது. ஸோ கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு டிராவல் ஆயிடுச்சு. அது இன்னுமே வந்து அந்த காத்துல அடிச்சுட்டு போகுதுன்னா பங்களாதேஷ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. அது இப்பயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் அது வந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாம இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்சஸ்லாம் நடந்திருக்குங்க. மேற்கத்திய நாடுகள்ல கூட ஆயில் கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி மூழ்கி இருக்கு. அப்போ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அப்படியே வந்து கடல்ல கலந்ததால அந்த கடல் வாழ் உயிரினங்களும் வந்து ஃபுல்லாவே பாதிக்கப்படும். கடலுக்கு வர அந்த பறவைகள் எல்லாம் வந்து அது அதனுடைய இறகுகள் எல்லாம் அந்த ஆயில் அப்படியே கோட்டையிட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஊடகங்கள் எல்லாம் வந்து இருந்தது. அந்த பறவைகள் எல்லாம் வந்து சுவாசிக்கிறதே சொல்லப்போனா அது ஸ்கின் போர்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லாம் வந்து அந்த எண்ணெய் வச்சு அப்படியே அடைப்பட்டதால அது எல்லாமே நிறைய பறவைகள் இறந்துருச்சு, நிறைய கடல் வாழ் உயிரினங்கள் இறந்துருச்சு. அதே மாதிரி இந்த கோரல் ரீஃப்னு சொல்றாங்க இல்லையா, பவளப்பாறைகள். அந்த பவளப்பாறைகள் வந்து இட்ஸ் அ ஹேபிட்டாட் ஃபார் மெனி ஸ்பீஷீஸ். அதாவது ரொம்ப ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கும். நீங்கள் இந்த ஃபைண்டிங் நீமோன்னு ஒரு கார்ட்டூன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன மீன்களை பற்றின ஒரு படம், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பவளப்பாறைகள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலையிலலாம் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி பவளப்பாறைகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சுது அந்த டைம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பவுண்டரிஸ்ன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுதுன்னா அது எது வரைக்கும் வந்து ரீச் அவுட் ஆகும்னே நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு ரேடியேஷன் எஃபெக்டா இருக்கலாம். திடீர்னு கடல் ஓரத்துல நிறைய டால்பின்ஸ் இறந்து கிடந்ததுன்னு ஒரு நியூஸ் வருது. இது ஏன் இறந்து கிடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா எங்கேயோ இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து வெளியில வர நீர், அவங்க வந்து அந்த டவர்ஸை வந்து கூல் பண்றதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த டவர்ஸை கூல் பண்ணிட்டு வெளியில வர்ற தண்ணி பாய்லிங் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும். அவ்வளோ ஹாட் வாட்டர் அப்படியே கடலுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகிறதால அங்க இருக்கிற உயிரினங்கள் அழிஞ்சிடுது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே கூட்டமா நகர்க்கிற மீன் கூட்டம், அது வந்து டால்ஃபின்ஸா இருந்திருக்கு அந்த டைம்ல. எல்லாமே இறந்துருச்சு. அது போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அதனுடைய சடலங்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கு. அதனால இது எந்த இடத்துல ஏற்படுற ஒரு மாசு எங்க போய் முடியும்னே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு மட்டும்தான் இது வந்து இதனுடைய எஃபெக்ட் இருக்கும், இங்க மட்டும்தான் இதனுடைய ப்ராப்ளம் வந்து ரீச் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாததால இது வந்து ஒரு குளோபல் ப்ராப்ளம். அதனால்தான் என்வாயர்மெண்டல் ரைட்ஸுங்கிறது மனித உரிமைகள்ல ஒரு முக்கியமான உரிமை. ரைட் டு லைஃபும் வந்து இந்த என்வாயர்மெண்ட்ல தான் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான உரிமை வந்து இந்த சுற்றுச்சூழல் உரிமை. கிளீனான பிளானட்ல நம்ம வாழணும், ஒரு சுகாதாரமான சுற்றுச்சூழல் நம்ம வாழறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அப்படின்றது தான் இந்த சுற்றுச்சூழல் உரிமைன்னு சொல்றீங்க. இந்த சுற்றுச்சூழல் உரிமை எனக்கு கிடைக்காம போனா இல்ல எனக்கு மறுக்கப்பட்டா நான் என்ன செய்யணும், யார்கிட்ட போய் இதை கோரணும்? ரொம்ப முக்கியமான கேள்விதான் இது. இந்த சுற்றுச்சூழல் பத்தின விஷயங்கள் நமக்கு அது மறுக்கப்பட்டா அது நம்ம என்ன செய்யறது அப்படின்றது. இப்போ மறுக்கப்படுது அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணுமே. கோவிட் டைம்ல வந்து நம்ம எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போனோம். ஆனா எத்தனை பேருக்கு வந்து இது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு, இது ஒரு உரிமை மீறல், இதை வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹை லெவல்ஸ் ஆஃப் டாலரன்ஸோட ஒரு உலகம் முழுக்க இருக்க மக்களும் இதுக்கு வந்து ஒரு டாலரன்ஸோட தான் இருந்திருக்கோம்னு வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல அவேர்னஸ், இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து ஒரு உரிமை, நமக்கு மறுக்கப்பட்டால் அது வந்து உரிமை
உரிமை மீறல் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸ்பெஷலி இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாரையுமே பாதிக்கும் இல்லையா? ஒரு குழந்தையோ இல்லை பெண்களோ இல்லை ட்ரைபல் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரையுமே அது அப்படியே டச் பண்ணிகிட்டே தானே போகுது. அதனால இது எல்லாருக்குமே வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தாங்க இருக்குது. அதாவது இப்போ வந்து வானொலியில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னும் போது இதை எத்தனை பேர் கேட்பாங்கன்னு ஒன்று இருக்குது. இது கேட்டாலும் இது வந்து சிறு குழந்தைகளுக்கும் தெரியணும் இல்லையா? அப்போ சிறு குழந்தைகள் இப்போ நான் பேசுறதை வந்து எந்த அளவு புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுவே அவங்க ஸ்கூலில் ஒரு பொம்மலாட்டம் நடத்தினேன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து சுற்றுச்சூழல் பற்றின விவரங்கள் எல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் புரியுமே. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்மைகள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா எப்படி வந்து அவங்கள ரீச் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதே வந்து ஒரு பெரியவங்க அப்படின்னும் போது ஒரு வயதானவர்களுக்கு வந்து இந்த விஷயம் சொல்லணும். அவங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் தரலாம், அவங்க எங்கே போய் சொல்கிறது, யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ அவங்க போகிற கோயில்லையோ ஈவன் ஹாஸ்பிட்டலில் கூட வந்து இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன் இப்போ கோயில்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலில் ஒரு கதாகாலட்சேபம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமுதாய விழிப்புணர்வோடு கொண்டு போகிற விஷயங்கள் எல்லாம் கூட வந்து நல்லா தான் இருக்கும். அதை கோயிலை வந்து ஒரு சென்டராக வச்சு இந்த மாதிரி, ஏன்னா அந்த காலத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. மக்களுக்கு படிப்பறிவு கொடுத்ததே இந்த மாதிரியான ஸ்தலங்களில் தான். கோயிலில் இருக்க சிலைகளாக இருக்கட்டும் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு கன்வே பண்ணுது இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரியான விழிப்புணர்வும் வந்து நமக்கு பல்வேறு வடிவங்களில் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா தான் போயிட்டுருக்கு. அது எல்லா தரப்பினருக்கும் வந்து அது பரவலாக ரீச் அவுட் ஆகுது. அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ அவேர்னஸ் வந்து முதல் படி. இன்னொன்று அவங்க வந்து உணருதல். ஓகே, அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம், இது எனக்கு நடக்குதா, இன்னொன்று நான் இதுக்கு என்ன செய்கிறேன், என்னோட பங்களிப்பு என்ன, நான் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையில் நான் இருக்கிறேன்னா, எவ்வளோ பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன், நான் வீட்டில் இருக்கிற குப்பைகளை வந்து நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறேன், பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ நான் அதை தவிர்க்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உணர்றது. நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பட் நம்ம வந்து அது எந்த அளவு வந்து உணர்றோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அவங்க வந்து ரெகுலராக வந்து இது மாதிரி காற்று மாசடைகிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, இல்லை அவங்களுடைய தொழிற்சாலையிலேருந்து ஒரு மாசடைந்த தண்ணி வந்து வெளியில் விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அது ஏதோ ஒரு நதியில் போய் கலக்குது. அந்த நதியில் அது போய் கலக்கிறதால நிலத்தடி நீரெல்லாம் மாசுபடுது. எங்கள் வீட்டு கிணத்துல நான் தண்ணி எடுக்கும்போது கலர் கலராக வருது. அது வந்து ஒரு தோல் தொழிற்சாலையாக இருக்கலாம், அவங்க வந்து யூஸ் பண்ணுற டை, அதாவது சாயங்கள் வந்து எங்கள் வீட்டு கிணத்து வரைக்கும் வருது. இப்போ நான் டைரெக்டாக அதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறத. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து நகரங்களில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, டிவிஷனல் ஆஃபீஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அங்கே வந்து என்வாயர்மெண்டல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கூட நம்ம போய் இதை சொல்லலாம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். இது அவங்க டைரெக்டாக டீல் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்குமோ அது அவங்க பார்ப்பாங்க. இது தவிர சட்ட ரீதியாக இதை அணுகணும் அப்படின்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் நீங்கள் போய் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போலீஸ் மூலமாக போகணுன்னெல்லாம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்குங்க இதுக்கு எதிராக, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய கேசஸ் இருக்குது, எஸ்பெஷலி என்வாயர்மெண்ட் டீல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை வச்சுருக்கோம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். எம்சி மேத்தான்னு ஒரு லாயர் இருந்தார், அவரால் தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. மெயினாக என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் கேஸில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆக்குனது வந்து எம்சி மேத்தா தான். இது வந்து என்னன்னா, நான் டைரக்டாக இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு வரக்கூடாது, இது வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பொதுமக்கள் இதனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட் ஆகணும், இது நிஜமாவே ஒரு பொது நலம் கருதிய ஒரு கேஸாக தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி கூட அனுப்பிடலாம், கோர்ட்டில் வந்து எடுத்துக்குவாங்க. அதை இதுக்கு வந்து நம்ம கோர்ட் ஃபீஸ் கட்டணும், லாயர் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம டைரெக்டாக எழுதி அனுப்புனா போதும் எடுத்துக்குவாங்க. இது தவிர மனித உரிமை ஆணையம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து மனித உரிமை மீறல் நடந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ரியாக்ட் பண்ண முடியும். அதுக்கு அவங்களுக்கு வந்து பியூனிட்டிவ் பவர்ஸ் கிடையாது, அதாவது யாரையும் தண்டிக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது, ஆனால் ரெக்கமெண்டேட்டரி பவர்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா சுவோமோட்டோன்னு சொல்லுவாங்க, அவங்களாவே எந்தவித கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அவங்களா டைரெக்டாக இறங்கி அதை கையாளலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து தீர்வு.
இதுக்கு. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தாக்க நம்மளோட உரிமைகள் எல்லாத்தோடையுமே நம்மளுடைய கடமைகள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்திருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த உரிமைகள்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்படி ஒரு நிலையே நமக்கு வராத அளவுக்கு நம்ம சக மனிதர்களுக்கு இந்த உரிமைகள்லாம் எப்பவுமே அவங்களோடவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்தை நாம் வச்சிருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும்? உரிமைகளை பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே, இது எனக்கு உரிமை, அது உரிமை, இது உரிமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த கடமைகள், அதுக்கும் ஒரு கல்வி வேணும்மா. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ்னு ஒரு சாப்டரே இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். அதே மாதிரி டியூட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டும் இருக்குது, டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன். இப்போ இந்த என்வாயர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட இதை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிட்டிசனும் இருக்கு. இதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று, இது சிம்பிளா அந்த கடமைனா என்னன்னு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கை வீசி நடக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது இப்போ நல்லா எனக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல போய் தினம் நான் நல்லா கை வீசுறேம்மா. அந்த கை வீசி நடக்கும்போது பின்னாடி அந்த கை அப்படியே ஃபுல் லெங்க்த்துக்கு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணும்போது பின்னாடி ஒருத்தர் வராரு, என் கை வந்து அவர் மூக்குல போய் டமால்னு இடிக்குது. அப்போ என்னுடைய உரிமை அவரை பாதிக்குதே இல்லையா? ஸோ அப்படி பாதிக்கும் போது நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் அவரை பாதிக்காத மாதிரி என்னுடைய உரிமைகளை நான் வந்து தக்க வச்சுக்கணும். ஸோ அப்போ உரிமை இருக்கு அப்படின்னு முழு வீச்சில் நான் கை வீசிக்கிட்டு தான் நடப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறத விட, அவ்வளோ ஹைட்டுக்கு கையை தூக்க வேணாம், அவர் மூக்குல போய் இடிக்கிற வரையும் கையை தூக்க வேண்டாம், கொஞ்சம் கீழே அது வரைக்கும் வச்சுக்கலாம். அவரை வந்து பாதிக்காத அளவுக்கு நான் நடந்துக்குவேன். இதுதான் என்னுடைய கடமை. இன்னொருத்தரை வந்து எந்த விதத்திலையும் தொல்லப்படுத்தக்கூடாது, எந்த விதத்திலையும் அவரை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நான் நடந்துக்கணும். இது வந்து என்னுடைய கடமை. இன்னொன்று, எனக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ்னு வரும்போது என்னுடைய பேரண்ட்ஸை பாதுகாக்கக்கூடிய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து நான் சரிவர பார்க்கணும் இல்லையா? அந்த கடமைகளை சரிவர செய்யறது. ஒரு ஏதோ ஒரு தொழிலில், இப்போ டீச்சர்னு ஒரு தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த டீச்சருக்கான ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. நேரத்துக்கு போறது, கிளாஸை வந்து கவனமாக எடுக்கிறது, பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி பாடங்களை நடத்துறது, இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை சரிவர செய்யணும். இப்போ ஒரு டாக்டர், அவருக்கும் வந்து கடமைகள் இருக்கு, அந்த போலீஸ்க்கு கடமைகள் இருக்கு. இல்லை நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒமிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிஷன் ஆஃப் கிரைம் மட்டும் இல்லை, ஒமிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட கிரைம் தான். அதுவும் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கூட தான் வருது. அதுவும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்தா கூட அது ஒரு மனித உரிமை மீறல் தான். அவங்களுடைய கடமைகளை அவங்க சரிவர செய்யலை அப்படின்னாலும் அது மனித உரிமை மீறல் தான். சரிங்களா? ஸோ கடமை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நமக்கு. இப்போ இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்றது இன்னைக்கு நம்மளால கண் முன்னாடி பார்க்க முடியுது. இது கண்டிப்பாக நம்மளால தான் இந்த தவறு நடந்திருக்குது அப்படின்றதும் புரியுது. நம்மளையே அறியாமல் இந்த தவறை எங்கே எப்போலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்கள் மேம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம வந்து இது என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு கங்கை நதி ரொம்ப புனிதமான நதி, ரொம்ப தூய்மையான நதி அப்படின்லாம் அதுக்கு பேர் உண்டு இல்லையா? ஸோ அந்த அளவு புனிதமான நதி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா, கங்கோத்ரிங்கிற கிளேஷியர்லேருந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது சொட்டு சொட்டா தண்ணி வரும் அந்த கங்கோத்ரி கிளேஷியர்லேருந்து, அதெல்லாம் சேர்ந்து ஒரு நதி பிரவாகமாக ஃபார்ம் ஆகி வருது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டராக தான் இருக்கும் அந்த கங்கை நதி. ஏன்னா கிளேஷியர்லேருந்து வருது இல்லையா, ஒரு பெரிய ஐஸ்லேருந்து வருது. அப்போ வந்து அப்படியே கூலாக பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். நீங்கள் என்னைக்காவது குளிச்சிருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு தண்ணியில்? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு டிப் இன் தட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு தரும். என்னமோ நம்ம உடம்புல மனசில் இருக்க அழுக்கு மொத்தமும் போன மாதிரி தானே இருக்கும். நமக்கு அந்த ஃபீலிங், அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் ஆஃப் ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்பு, அதுவே வந்து நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அவ்வளோ ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படியே வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அந்த வாரணாசி, பனாரஸ் அந்த இடத்த தாண்டும் போது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறது, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வீட்டு கழிவுகளெல்லாம் வந்து அதுக்குள்ளே அப்புறப்படுத்துறது, அந்த நதியோட நேச்சரே மாறிடுது. அந்த சிட்டியை விட்டு அந்த தண்ணி, அந்த கங்கை நதி வெளியில் வரும்போது ஒரு கம்ப்ளீட்லி பொல்யூட்டட் ரிவராக தான் அது மாறுது. அதாவது புனிதமான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டராக ஃபார்ம் ஆகி வெளியில் வர்ற அந்த கங்கை நதி இந்த மக்களெல்லாம் தாண்டி, அவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் தாண்டி வெளியில் வரும்போது அசுத்தத்தின் உருவமாக தான் போய் கடலில் போய் சேருது. தெற்குலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலார் நதி, அதுவும் அப்படி தான். அதாவது நம்ம புறநானூறு இலக்கியத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து போரிடுறதுக்கு வரான். இப்போ கூட இந்த வேலூர் ஃபோர்ட் எல்லாம் இருக்குது பாருங்க, பக்கத்தில் தானே இருக்குது இந்த பாலாரெல்லாம். அதை சுற்றி இந்த ஜவ்வாது மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கும். அதில் வந்து அவ்வளவு மரங்களெல்லாம் இருந்து தான் ஒரு காலத்தில். அதெல்லாம் வந்து அந்த இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. அந்த மன்னன் வந்து வெளியிலேருந்து ஒரு மன்னன் வந்து இங்க வந்து போரிடுறதுக்காக வரான் அப்படின்னும் போது அந்த மலையை தாண்டி அந்த மலையில இருக்கிற அந்த அடர்ந்த காடுகள் அதுல இருக்கிற விலங்குகளை எல்லாம் தாண்டி பாலார் நதி அது வந்து அப்படி ஒரு வைல்டு ரிவர் போல இருக்குது. அதையும் தாண்டி வந்துதான் போரிடணும். அப்போ அதெல்லாம் தாண்டி வரும்போதே அவனுடைய படை பலத்துல பாதி குறைஞ்சிடுது. ஏன்னா வனவிலங்குகள் வந்து தாக்கும் போது போயிடுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது பாதி அவனுடைய காலாட்படை வந்து போயிடுது. இப்போ இப்படி ஒரு நீர் பிரவாகம் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அவ்வளவு வேகமான ஒரு நதியா இருந்துதான் பாலார். அப்கோர்ஸ் அது வந்து பெரினியல் ரிவர் கிடையாது, பட் இருந்தாலும் அவ்வளவு தண்ணி இருந்துதான் ஒரு காலத்துல. நம்மளால அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அதுல அவங்க நினைப்பாங்களா நம்ம மனிதர்களை இறக்குனா தானே பிரச்சனை, யானைகளை இறக்கலாம். இந்த மனிதர்கள் எல்லாம் அந்த யானை மேல ஏத்தி யானைகளை இறக்கி நம்ம வந்து அங்க போய் அந்த மன்னர்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை இறக்குனா அந்த யானையே அழிச்சிட்டு போச்சான் அந்த நதி பிரவாகம். அவ்வளவு வேகம், அவ்வளவு தண்ணி. அப்படி இருந்த பாலார் இன்னைக்கு இட் இஸ் கால்ட் அஸ் எ டெட் ரிவர், செத்து போயிடுச்சின்னு சொல்றாங்க. நம்பவே முடியலங்க, எங்க போச்சு அவ்வளோ தண்ணியும் அப்படின்னா. அந்த நதியில ஓடுற அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அங்க இருக்கிற பல தொழிற்சாலைகள், பர்டிகுலர்லி தோல் தொழிற்சாலைகளுக்கு ஒரு தேவைப்படுற ஒரு தண்ணியா தான் இருந்தது. நம்ம வந்து அதிகமாக நம்ம நாட்டில் தோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லையே. இங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஒரு தோல் கோட்டோ இல்லை தோலில் இருக்கிற ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபர் கோட்டெல்லாம் நம்ம போடுறதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் காட்டன் தானே. இங்கே இருக்கிற அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் இங்கே நமக்கு இருக்கிற வியர்வைக்கும் வந்து நம்ம போடுற காட்டன் ட்ரெஸ் தான் நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம யூஸே பண்ணுறது இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி இங்கே தேவை கிடையாது. ஆனால் ஏன் இவ்வளவு தோல் தொழிற்சாலை இங்கே இருக்குது? ஏன்னா ரெவென்யூ, நமக்கு கிடைக்க வேண்டிய ரெவென்யூக்காக இருக்குது. சரி, பட் இதுலேருந்து வெளியில வர தண்ணி, இந்த பாலார்லேருந்து அவங்க அந்த தோல் பதனிட்டுறதுக்கு எடுத்துக்கிற தண்ணியும் சரி, அதுலேருந்து தோல் பதனிட்டு வெளியில வர்ற தண்ணியும் சரி, எதுவுமே வந்து ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறது இல்லை. அதை ட்ரீட் பண்ணி வெளியில விடுறதும் கிடையாது. அதனால தான் கம்ப்ளீட்டா அதெல்லாம் மாசடைஞ்சு இப்போ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் வாசனை தான் வரும். ஏரியா பக்கம் போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் தான் வரும். அப்படிதான் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கான தீர்வுகளாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வேலூர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபோரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸ் படி 3000 தொழிற்சாலைகளை நம்ம கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் இது வந்து ஒரு இர்ரிப்பேரபிள் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்றது வந்து சமூகத்துக்கும் அரசுக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா? அதிலிருந்து தான் இதை சரி செய்ய ஏதாவது செய்யணும் அப்படின்ற முனைப்பை அரசு எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் எது? இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது எப்போ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம், இதுக்காக வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க, இது எப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, இது எதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, நமக்கு முதல்ல வந்து இதுக்கான இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சரியான சட்டங்கள் நம்ம கிட்ட முதல்ல இல்லை. அதாவது நம்ம கிட்ட வந்து வாட்டர் ஆக்ட் இல்லை ஏர் ஆக்ட் அப்படின்ட்டு பீஸ் மீல் லெஜிஸ்லேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சட்டங்கள் தான் இருந்தது. ஒரு தொழிற்சாலை வந்து தண்ணியை மாசுபடுத்துது அப்படின்னா அதுக்கான ஒரு பெனால்ட்டியாக ஒரு 500 ரூபா ஃபைன் இதுதான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இந்த போபால் கேஸ் லீக் ட்ராஜடி இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1984 டிசம்பரில் நடந்தது இது. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. அது பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு தொழிற்சாலை, யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரி அது பேர். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய சிலிண்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சிலிண்டர்ஸில் மெயினாக என்ன அப்படின்னா மீத்தைல் ஐசோசயானைடு அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் கேஸ், ஒரு விஷவாயு வந்து அதில் வந்து கலெக்ட் ஆகும். அந்த விஷவாயு வந்து அவங்க தண்ணியில் வந்து கரைப்பாங்க. அப்படி செலுத்தும் போது ஒரு பக்கம் ஆசிடாகவும் ஒரு பக்கம் தண்ணியாகவுமே வந்து அது பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த விஷத்தன்மையான அந்த காற்று வந்து வெளியில் வராது. இதுதான் வந்து ப்ராசஸ். அப்போது இது பல வருட காலம் அந்த தொழிற்சாலை வந்து இயங்கிட்டே இருந்ததால் அதில் வந்து ஒரு சில கரோஷன்ஸ் வந்து அந்த சிலிண்டரில் வந்து ஏற்படுறது இயற்கை. அப்போ அங்கே வேலை செய்த இன்ஜினியர்ஸும் வந்து அதை நோட் பண்ணி சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. அந்த கம்பெனி மேலாளர்கிட்டலாம் வந்து சொல்ல தான் செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி அந்த சிலிண்டர்ஸில் ஒரு சில இடத்துல வீக்காக இருக்குது, அது நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. வீக்காக தானே இருக்குது, பார்த்துக்கலான்னு அவங்கள வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு நாளில் அந்த வீக்கான இடத்துல ஒரு சின்ன தொலை பாமாச்சு. அதுலேருந்து அந்த மீத்தேல் ஐசோசயானைட் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சு அந்த தொலையே பெருசாகி ஒரு லார்ஜ் அமௌண்ட்ஸில் வந்து அந்த கேஸ் வந்து வெளியேற
ஆரம்பிச்சது. அப்போ காத்து அடிச்சிட்டு இருந்த திசையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கிளாஸ் அங்கே தொழிலாளிகள் எல்லாம் வந்து எந்த இடத்துல தங்கி இருந்தாங்களோ அவங்க குவார்ட்டர்ஸ் எல்லாம் எந்த திசையில் அமைஞ்சிருந்ததோ அந்த திசை நோக்கி தான் காத்தும் அடிச்சுது. ஸோ அது இந்த விஷவாயுக்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் அந்த தொழிலாளர்கிட்ட தான் போய் சேர்த்துது. அதில் பொழைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னே சொல்லலாம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் இறந்து போனாங்க. அந்த வழியாக ஒரு ட்ரெயின் பாஸ் ஆச்சு. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த ட்ரெயின் டிரைவர், அந்த சிக்னல் மேன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த மக்கள் முதல் கொண்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. இது வந்து ஒரு நேஷனல் டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதில் இறந்தாங்க. இன்னொன்று அந்த காற்றை சுவாசிச்சுட்டு சர்வைவ் ஆனவங்களில் கூட நிறைய பேர் இன்னி வரைக்குமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது கருவில் இருந்த குழந்தை முதல் கொண்டு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எப்படி வந்து காம்பன்சேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அப்போ இருந்தது. அப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாவே வந்து கேட்டுது இதை இந்தியா எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகுதுன்னு. அப்போ தான் வந்து நம்ம சட்டங்களை பார்த்தோம். நமக்கு வந்து அப்போ இருந்த சட்டத்தின்படி அப்போ அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரிக்கு ஒரு 500 ரூபாய் ஃபைன் போடலாம், அவ்வளோதான் இருந்தது. அப்போதான் நமக்கு வந்து இப்போ ஒரு நல்ல பாலிசி தேவை, நமக்கு வந்து ஒரு நல்ல சட்டம் தேவை அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராமில் அவங்க சொன்னபடி நம்ம வந்து ஒரு புதிய சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அதுபடி இப்போ காற்றை மாசுபடுத்தினாலோ இல்லை தண்ணியை மாசுபடுத்தினாலோ 1 lakh ஃபைன் அண்ட் ஆல்சோ இம்ப்ரிசன்மெண்ட். இன்னொன்னும் இருக்கு, இது வந்து ஷேமிங் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றம் செய்தவர் இந்த மாதிரி தண்ணியை மாசுபடுத்துறாங்க அப்படின்னா அது எந்த கம்பெனி யாரு அப்படிங்கிற பேரை நம்ம மீடியால அனௌன்ஸே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷேமிங். அட்லீஸ்ட் அந்த மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து ஒரு இதுக்கெல்லாம் வந்து உடன்பட்டு மாசுபடுத்தாம இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க, என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு. இதை வந்து அம்ப்ரெல்லா ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தண்ணியை தனியா காற்றை தனியா வந்து டீல் பண்ணாது, எந்த மாசு இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா டீல் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் இது. இதை வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அத்தாரிட்டிஸ் செட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் வந்து தே ஹாவ் த பவர்ஸ் டு எல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன மாதிரியான பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது ப்ராசஸ் என்ன, எந்த ப்ராசஸில் வந்து எந்த மாதிரியான கழிவுகள் எல்லாம் வந்து வெளியில் வருது, காற்று மாசுபடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்களா, இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதில் ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா முதல்ல பெனால்ட்டி, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இல்லை அதுக்கான அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கொடுப்பாங்க. நல்ல குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றளவும் வந்து அவங்களுடைய வேலை வந்து பல தொழிற்சாலைகளில் வந்து அவங்களுடைய ஒரு ஈடுபாடு அவங்களுடைய வேலைகள் வந்து இன்றளவும் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஏன்னா இப்போ சென்னையை சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாலே அத்தனை இருக்குது. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அங்கே சரியாக இல்லை அப்படின்னா சென்னையில் வந்து மூச்சுடவே முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிட்டிஸோட கம்பேர் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும், சென்னை வந்து கிரீன் கலரில் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றில் இருக்க மாசு அளவு வந்து மற்ற சிட்டிஸோட ரொம்ப கம்மி. இது வந்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவால நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இது தவிர இதை வந்து டீல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இது வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனி பிரிவு. என்வாயர்மெண்ட் கேசஸ் மட்டுமே டீல் பண்ணக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 2 or 3 ஜட்ஜஸ் அவங்க உட்கார்ந்து ஒவ்வொரு கேஸையும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி அது பற்றின முழு தகவல்களையும் என்வாயர்மெண்டல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா அவங்கள கொண்டு கலெக்ட் பண்ணி வாங்கி அதை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுக்காகவே நிறுவப்பட்ட ஒரு ட்ரிபியூனல், ஒரு கோர்ட் தான் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது. இது தவிர கிரீன் கோர்ட்னு கூட ஒரு ஹை கோர்ட்டில் வந்து ஒரு பிரிவு செயல்படுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயே ஒரு சில மீடியேஷன் அண்ட் கவுன்சிலிங் மூலமாக தீர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது. கோர்ட் வரைக்கும் போக வேண்டாம், நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயே வச்சு தீர்க்கக்கூடிய ஒரு சில கேசஸ் இது வரைக்கும் இருந்திருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமை ஆணையம் அவங்க வந்து இந்த மாசு வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வருது, ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ், கவர்மெண்டோடைய வாகனங்கள் இதுலேருந்து வர்ற மாசு வந்து சுற்று மாசுபடுத்துது அப்படின்னா அதை வந்து மனித உரிமை ஆணையம் வந்து டீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது வந்து ஆன் அ பிக்கர் ஸ்கேல் ஒரு இண்டஸ்ட்ரினா செட்டப் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை கவர்மெண்ட் வச்சுருக்கு, ஒரு செக் வச்சுருக்கு அவங்களுக்கு. அதை போல் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது தப்பு நடக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது தவிர ஒரு தனி மனிதனாக இந்த
இயற்கையை பொல்யூட் பண்ணாமல் நாம் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் வச்சுருக்கா, இல்லை நமக்கு ஏதாவது தண்டனைகள் அப்படி ஏதாவது இருக்கா? தனி மனிதனுக்குன்னு இருக்காது, பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர இது தண்டனைன்னு வந்து இருக்காது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க டீல் பண்ணுற விஷயமோ கிடையாது. இது ரொம்ப ஆன் அ ஸ்மாலர் ஸ்கேல். இது நம்ம சென்னை கார்ப்பரேஷன் சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு வார்ட்லேயும் இருக்கிற கார்ப்பரேஷன் அவங்களே வந்து இதை டீல் பண்ணுறாங்க இல்லையா. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, குப்பைகளை பிரித்து கொடுங்கள், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பிரிக்கலை அப்படின்னா நாங்கள் குப்பை எடுக்க மாட்டோம், அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்களுக்கான தண்டனை. நீங்கள் பிரித்து கொடுக்கலன்னா உங்கள் குப்பைகளை நாங்கள் சேகரிக்க மாட்டோம், பிரித்து வச்சா நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பார்க்கணும். அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா புரியும். அது அந்த வேலை வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்ட்டு. ஒவ்வொரு குப்பை அந்த பேக்ல வருது இல்லையா, அதை பிரித்து அந்த குப்பைகளெல்லாம் வெளியில் கொட்டி அதில் இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் தனியாக எடுத்து மக்கும் குப்பைன்னு என்னென்னமோலாம் இருக்கும், பழத்தோலாக இருக்கலாம், இல்லை மீந்து போன சாப்பாடாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து பயங்கர ஸ்மெல் வேற அடிக்கும். அதெல்லாத்தையும் வந்து அவங்க வேறுபடுத்தி வகைப்படுத்தி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க போய் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க போய் உட்காரும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதை நம்மளே இந்த மாதிரி பிரித்து தனித்தனி பேக்ல போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அவங்களும் மனிதர்கள் தானே. அந்த பேசிக்கான ஒரு ஹியூமனிடேரியன் கன்சர்னோட தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பிரிச்சே கொடுங்க, நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டிலேருந்து வெளியேற கழிவு நீர் அதை வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு கொள்ளளவுன்னு ஒன்று இருக்குங்க. இப்போது செப்டிக் டேங்க் நிறைய இடத்துல வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து இருக்காது, செப்டிக் டேங்க் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செப்டிக் டேங்க்குக்கும் ஒரு கொள்ளளவு இருக்கும். இப்போ எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்கு, அபார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ் இப்படி தானே இருக்குது நம்ம சென்னை சிட்டியை பொறுத்தவரை. ஏன்னா சென்னை சிட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடங்கள்லாம் வந்து நம்ம ட்ரைனேஜ் கனெக்ஷன் இன்னும் வரல, செப்டிக் டேங்க் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்லேருந்தும் இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் நீங்கள் வெளியில் விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா அதை நம்ம மதிக்கணும். யாருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டால் இது நம்ம வீட்டிலேருந்து தான் வந்ததுன்னு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விட்டுறது. அது வந்து அந்த செப்டிக் டேங்க் அப்படியே பொங்கி வழிஞ்சு வெளியிலலாம் தண்ணி போகும். இது வந்து தொழிற்சாலைகள்லையும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இல்லை அபார்ட்மெண்ட்ஸ்லையும் சரி, இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எங்கே போனாலும் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை எடுத்துகிட்டு போகாமல் போகிறது. இப்போ வந்து நிறைய கடைகளில் வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அட்லீஸ்ட் அதுக்காகவாது எடுத்துகிட்டு வருவாங்க, வீட்டிலேருந்தே ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்குவாங்கன்ட்டு. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து மக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகும். அது வரைக்கும் அந்த மண்ணில் அது அப்படியே தான் இருக்கும். அது மண்ணுடைய ஒரு பொரோசிட்டி எல்லாம் கூட வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு நிலை தான் வரும். இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலேருந்தெல்லாம் இன்னும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இன்னொன்று இந்த பிளாஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக்னு ஒரு விஷயம் வந்துருச்சு நம்ம வாழ்க்கைக்குள்ளே. இப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம எங்கே நம்ம திரும்பி பார்த்தாலும் வந்து பிளாஸ்டிக் இருக்க தான் செய்யுது. அப்போது அதை வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் லேயிங், நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரோடு போடுறதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, மறுசுழற்சி செஞ்சு அதை யூஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டில் மூடிகள் எல்லாம் வச்சு பெஞ்சஸ் பண்ணுறது, உட்காரத்துக்கான சேர்ஸ் பண்ணுறது, அது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சில சேர்ஸாகவே கூட நம்ம கிடைக்குது. கபர்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அதை டிஸ்போஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. சேர் எல்லாம் வந்து அப்பப்போ தூக்கி போட்டு இது பண்ண மாட்டோம், அதை நல்லா சஸ்டைன்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கூட வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், தண்ணி, காற்று, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கான ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று இருக்கும், ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்கிறாங்க. அவங்களும் வந்து இதே குவாலிட்டி, அதாவது இதோட அட்லீஸ்ட் பெட்டரான குவாலிட்டியில் தண்ணியும் காற்றும் அவங்களும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உணவுகள் அவங்களுக்கும் கிடைக்கணும். முன் ஜெனரேஷன் வந்து அவங்க சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து மிக்கது அப்படின்வாங்க, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, நல்ல பலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த சத்துக்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போய் நமக்கே வந்து அந்த அளவு பலம் இல்லை, நம்ம முன் ஜெனரேஷன் இருந்த அளவுக்கு நம்ம இல்லை. அப்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அதுக்கு தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்களும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான ஒரு கோல்ஸ், அதையும் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. இதுக்கு தான் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னே வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து அறிவிச்சிருக்காங்க, மில்லேனியம் கோல்ஸ்னும் அது சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம இதை வந்து இது பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர், அதாவது யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இதெல்லாம் வந்து டோட்டலாக பேன் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் குறைக்கவாது செய்யணும். இதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற சத்தை
குறைக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நம்ம குடி தண்ணீராக இருக்கலாம், அதில் வந்து இப்போ மினரல் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் உள்ள கெமிக்கல்ஸும் வந்து எவ்வளவு தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு அவேர்னஸும் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று வந்து வளர்ந்துட்டு வருது. அந்த ஜெனரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நிறைய பேருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு சின்ன பசங்களே வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த சுத்தமான நீர் வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக நம்ம உடலுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனோம் இல்லையா. ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம் தான். இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நிறைய செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போது தோல் தொழிற்சாலையால் எவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படின்றத வந்து அசஸ் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது முன்ன வந்து அங்கேயும் இங்கேயுமா 1-2 இருந்த தோல் தொழிற்சாலை எப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று வந்ததோ அதில் தான் வந்து நிறைய வந்துருச்சு இங்கே. ஏன்னா நிறைய தோல் எக்ஸ்போர்ட் தானே, அவங்களுக்கு தேவை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தேவைன்னு தான் நம்ம இங்கே வந்து இத்தனை தொழிற்சாலைகளை வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா முன்ன வந்து இந்த தோல் பதனிடுறதுக்கு வந்து அங்கே இந்த ஜவாது மலைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜவாது மலைகளில் கிடைக்கக்கூடிய மரப்பட்டையை வச்சு தான் பதனிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கெமிக்கல், அதாவது ஹெக்ஸாவலண்ட் குரோமியம்ங்கிற ஒரு கெமிக்கலை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த தோல் பதனிடுறதுக்கு. அப்போ அந்த மரப்பட்டைகளெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த தோல் தொழிற்சாலையிலேருந்து வந்த கழிவுகளை இப்போ அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து அதை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய நிலங்களில் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அது அவங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அது அவங்க மண் வளத்தை வந்து அதிகரிச்சது, நல்ல கிராப் வந்து நல்லா வளர்ந்தது, ஹார்வெஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது, அவங்களுக்கு நல்ல லாபமும் நிறைய கிடைச்சிது. ஆனால் திடீர்னு மாற்றினாங்க இந்த ஹெக்ஸாவலண்ட் குரோமியம் வந்து இன்னும் நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் லெதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு அந்த மரப்பட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த கெமிக்கலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது வந்து அந்த உழவர்களுக்கு வந்து தெரியல இவங்க இப்போ கெமிக்கலில் மாறிட்டாங்க அப்படின்ட்டு. அதே கழிவுகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய நிலத்தில் வந்து அதை யூஸ் பண்ணும்போது ஓவர் நைட்டில் ஒரு பர்ன்ட் அப்பியரன்ஸ், அப்படியே அந்த பயிர்கள் எல்லாம் வாடிடுச்சு, அப்படியே ஒரு கருகுன மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தான் இருந்தது. காலையில் வந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரு கருகி போய் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி இது என்னமோ பிரச்சனை, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஏதோ ஒரு பலி கொடுக்கறது, அதுக்கு சாமி கும்பிடுறது அதெல்லாம் பண்ணிட்டு அதை திருப்பியும் உழுது திருப்பியும் பயிர் செய்தாங்க. ஆனால் மண் வளமே போயிருச்சுன்னா அதில் தண்ணி விட்டால் அந்த தண்ணி வந்து அந்த நிலத்தை வந்து ஊடுருவி அது கீழேயே போகலை, நிலத்தடி ரீச்சே ஆகலை, தண்ணி அப்படியே மேலேயே தேங்கி நிற்கிது. ஸோ அந்த பொரோசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியே தான் அந்த ஹெக்ஸாவலண்ட் குரோமியம்ங்கிறது வந்து நிலத்தையோ நிலத்தடி நீரையும் வந்து பாழ்படுச்சிச்சு. ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர் நம்ம வந்து இந்த மாதிரி டேனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி வேற ஒரு இந்த பொல்யூஷன் எல்லாம் இல்லாத மாதிரியான ஒரு ப்ராசஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ ஹெக்ஸாவலண்ட் குரோமியமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணிட்டு நியூ ப்ராசஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு புதிய முறையில் தோல் பதனிடுற ஒரு முறையையும் இல்லாட்டி செல் டெவலப்மெண்ட் வச்சு தோலையே உருவாக்குற ஒரு தொழில் முறையும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்துட்டு தான் இருக்காங்க. சட்ட ரீதியாகவும் சரி, டெக்னிக்கல் சயின்டிஃபிக்காகவும் சரி, நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. அதாவது இந்த பூமியை நமக்கு எப்படி இது தூய்மையாக கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த பூமியை தூய்மையாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு தனி மனிதனாக நம்ம என்ன செய்யணும், அரசாங்கம் நமக்காக என்ன செய்யுது, இந்த உலகமே கூட்டா என்ன முயற்சிகள்லாம் எடுக்குது அப்படின்னு நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா, இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. சுற்றுச்சூழல் உரிமைகளும் நம் கடமைகளும். சென்னை எத்திராஜ் கல்லூரியின் மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் துறை இணை பேராசிரியர் முனைவர் MP பவித்ரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.